MANO 360. இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா இங்க ஒரு எறா செட்டிநாடு எறா வறுவல் செஞ்சு காட்டலாங்க. அதுக்கு என்ன வேணும்னா நம்ம எறா இது மாதிரி கழுவி வச்சுக்கணுங்க. ரெடி பண்ணி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கழுவி இதை வச்சுக்கிட்டேன். இது 1/2 கிலோ எறா, அது நல்லா கழுவி வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், ஒரு 4 காஞ்ச மிளகாவும் 3 காஷ்மீர் சில்லியும் கொஞ்சோண்டு ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சு வச்சிருந்தேங்க. அதை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் தனியாங்க, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், இப்போ 7-8 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோங்க. இதெல்லாம் நைஸா அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் சரி, தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நல்லா நல்லெண்ணெய் விட்டு ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்களேன். நல்லா விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு அந்த எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு அந்த சோம்பு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேங்க. அதையும் இதுல போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டு அது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல வெங்காயம் வதங்கின உடனேங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிருக்கோம். 2 தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேங்க. அதை இப்போ போட்டுக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும், சோம்பு தாளிச்சோம், வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்கிக்கணும். இந்த மாதிரி தக்காளி நல்லா குழைவா இதுவாயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த சாஸை நல்லா இது பண்ணிக்கோங்க, சாட்டை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இந்த மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 4-5 நிமிஷம் கிட்டத்தட்ட அப்படியே அதை லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கின உடனேங்க இந்த எறாவை போட்டுக்கலாங்க. அதில் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக வதக்கி விட்டுருக்கோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எறாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. மிக்சியில் இருக்க கொஞ்சம் தண்ணியை விட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் விட்ட உடனே அதை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். சுவையான செட்டிநாடு இறால் கிரேவி ரெடி. கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியாக போட்டு இறக்கிக்க. சுவையான செட்டிநாடு எறா வறுவல் ரெடி. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.